ஹலோ பசங்களா. ஸோ நம்ம வந்து 10th பிரிட்ஜ் கோர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். 10th பிரிட்ஜ் கோர்ஸில் கெமிஸ்ட்ரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் பேர் கெமிக்கல் பாண்டிங். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் பாண்டிங்னா என்னது? கெமிக்கல் பாண்டிங்னா அது ஒரு க்ளூ மாதிரி. ஸோ நம்ம ஒரு அனலாகி பார்க்கணுன்னா கெமிக்கல் பாண்டிங் சொல்கிறது ஒரு க்ளூ மாதிரி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, 2 பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2 பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த 2 பேப்பரையும் ஒட்ட வைக்கணும்னா எனக்கு அங்கே ஒரு க்ளூ வேணும்ல, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வேணும், ஒட்ட வைக்கிற மாதிரி சப்ஸ்டன்ஸ். ஸோ என்னால் 2 பேப்பரை அந்த ஒட்ட வைக்கிற சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் ஒட்ட வைக்க முடியாது. ஸோ இந்த 2 பேப்பர் தான் ஆட்டம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அதாவது ஒரு பேப்பர் வந்து ஒரு ஆட்டம், இன்னொரு பேப்பர் வந்து இன்னொரு ஆட்டம். ஸோ இந்த 2 பேப்பரும் ஆட்டம்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா இந்த க்ளூ இருக்குல்ல, இந்த க்ளூவை தான் நம்ம கெமிக்கல் பாண்டிங்னு சொல்கிறோம். ஸோ கெமிக்கல் பாண்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கெமிக்கல் பாண்டுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கெமிக்கல் பாண்டுன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ண போகுது? 2 ஆட்டம்ஸை சேர்த்து பிடிச்சி வச்சிருக்க போகுது. ஸோ அதுதான் நம்ம வந்து கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கெமிக்கல் பாண்டிங் ரெஃபர்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் அ கெமிக்கல் பாண்ட் பிட்வீன் 2 or more atoms, molecules or ions to give rise to a chemical compound. ஸோ 2 மாலிக்யூல், 2 ஆட்டம் இல்லை 2 காம்பவுண்ட்ஸ் நடுவில் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகி இன்னொரு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்பவுண்டை கொடுக்கறது தான் வந்து கெமிக்கல் பாண்டிங். அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து கெமிக்கல் பாண்டிங்னு சொல்கிறோம். இந்த கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து இந்த கெமிக்கல் பாண்ட்ஸ் தான் வந்து இந்த ஆட்டம்ஸை இல்லை மாலிக்யூல்ஸை இல்லை டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸை கூட ஒன்று சேர்த்து வச்சு இதை பிடிச்சி வச்சிருக்கிறதே இந்த கெமிக்கல் பாண்ட்ஸ் தான். இந்த கெமிக்கல் பாண்ட்ஸ் பிடிச்சி வச்சிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இதான் சிம்பிளாக நம்ம சொல்ல போனால் கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெமிக்கல் பாண்டிங்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கெமிக்கல் பாண்டிங்க்கு, இந்த கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேசிக்காக நிறைய டேர்ம்ஸ் தேவைப்படும். அந்த பேசிக்கான டேர்ம்ஸ் தான் நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். இது நிறைய பேர் 10th படிச்சிருப்பீங்க, உங்கள் சாப்டர்ஸில் வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் என்னது? அவுட்டர்மோஸ்ட் ஷெல். ஸோ நம்ம ஷெல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் பார்த்துருப்போம். இதுதான் நம்மளோட ஷெல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ இந்த ஷெல் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியஸ் நடுவில் சென்டரில் இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆர்பிட்ஸை தான் நம்ம ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல் சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஷெல்ஸாலேயும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை ஹோல்ட் பண்ண முடியும். கே ஷெல்லால் 2 எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண முடியும். எல் ஷெல்லால் 8 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷெல்ஸால் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஹோல்ட் பண்ண முடியும் மேக்ஸிமமாக. ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் என்னது? ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோன்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் தி எலக்ட்ரான்ஸ் இன் தி outermost shell of an atom and these electrons can participate in the formation of chemical bond if the outermost shell is not closed அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா பேசிக்கலி என்னது? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா இட் இஸ் தி எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் இன் தி outermost shell of the ஆட்டம். ஒரு ஆட்டம் நான் எடுத்திருக்கேன், அதுக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி நிறைய ஷெல்ஸ் இருக்கும். அந்த ஷெல்ஸோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல், எது வெளியில் கடைசியில் இருக்கிற ஷெல் இருக்குல்ல, அந்த ஷெல்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அத்தனை எலக்ட்ரான்ஸை தான் நான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸை தான் நான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் கெமிக்கல் பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இப்போ வரைக்கும் நம்மளோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் கெமிக்கல் பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதே மாதிரி அது கெமிக்கல் பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து க்ளோஸ்டாக இருக்கக்கூடாது. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் க்ளோஸ்டாக இருக்கக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. அதாவது அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ரீச் பண்ணியிருக்கக்கூடாது. இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா? வேலன்ஸ் எலக்ட்ரான்னா ஒன்றும் இல்லை, வேலன்ஸ் எலக்ட்ரான்னா இட் இஸ் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் தி எலக்ட்ரான்ஸ் இன் தி outermost shell of an atom தான் நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்செப்ட் புரிஞ்சாதான் அடுத்து வர வேலன்சி கான்செப்டும் புரியும். அதுக்கு அடுத்து எடுக்க போகிற எல்லா கான்செப்டுமே நம்மளுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அடுத்த கான்செப்ட் போகலாம். அடுத்த கான்செப்ட் வந்து வேலன்சி. அதுக்கு முன்னாடி வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கார்பன் ஆட்டம். ஸோ கார்பன் ஆட்டம் வந்து நம்மளோட பீரியாடிக் டேபிளில் இருக்கும். பீரியாடிக் டேபிளில் 14th குரூப்பில் இருக்க போகுது. ஸோ கார்பன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் என்னது? கார்பன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. ஏன்னா நம்ம ஆர்டர்லேயே பார்த்தா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் வரும். ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஸோ கார்பனில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 எலக்ட்ரான்ஸை நான் ஷெல் மாடலில் உங்களுக்கு இது பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ஷெல் மாடலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கே ஷெல் இருக்கும் அண்ட் எல் ஷெல் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸில் 6 ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸ் வந்து எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குன்றது மாஸ் நம்பரை பொறுத்து. ஸோ இப்போ நான் கார்பனோட மாஸ் நம்பர் நான் 12 எடுத்துக்கிட்டேன்னா 6 ப்ரோட்டான்ஸும் 6 நியூட்ரான்ஸும் என்னோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்க போகுது. இல்லை நான் கார்பனோடது வந்து 13 எடுத்துக்கிட்டேன்னா 6 ப்ரோட்டான்ஸும் 7 நியூட்ரான்ஸும் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இவ்வளோ அமௌண்ட் தான், இவ்வளோ சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்மளோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அதை சுற்றி ஷெல்ஸ் இருக்கும். அந்த ஷெல்ஸில் ஃபஸ்ட்டு ஷெல் வந்து கே ஷெல். கே ஷெல்லில் மேக்ஸிமமாக 2 எலக்ட்ரான் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் 6 எலக்ட்ரான்ஸில் 2 எலக்ட்ரானை நான் கே ஷெல்லில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது மிச்சம் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதை நான் வந்து எல் ஷெல்லில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல் ஷெல் எத்தனை மேக்ஸிமமாக பிடிக்க முடியும்? மேக்ஸிமமாக எல் ஷெல்லால் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து பிடிக்க முடியும். ஓகேவா? 8 எலக்ட்ரான்ஸ் அதால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதில் நான் 4 எலக்ட்ரான்ஸை, மிச்சம் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸை நான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லான எல் ஷெல்லில் நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த ஷெல் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா எது வந்து நம்மளோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லாக இருக்குது? அதாவது கடைசியில் இருக்கிற ஷெல் என்னது? நம்மளோட எல் ஷெல். நம்மளோட எல் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? அண்ட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் வரும். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்மளோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்குது? ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 1, 2, 3 and 4. ஸோ நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம 4ன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளுமே பார்க்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து குளோரின் ஆட்டம். ஸோ குளோரின் ஆட்டம் வந்து குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. ஓகேவா? குளோரின் அட்டாமிக் நம்பர் 17. அதனால் அதுக்கிட்ட 17 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. 17 எலக்ட்ரான்ஸை நான் என்னென்ன ஷெல்லில் அப்படியே நான் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி கொடுக்க முடியும்? கே ஷெல் இருக்கும், எல் ஷெல் இருக்கும், எம் ஷெல் இருக்கும், என் ஷெல் இருக்கும். ஸோ நான் கே ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் கொடுக்க முடியும்? மேக்ஸிமமாக 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருவேன். ஸோ மிச்சம் என்கிட்ட 15 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் எல் ஷெல்லில் மேக்ஸிமம் எத்தனை கொடுக்க முடியும்? 8 எலக்ட்ரான்ஸ். மிச்சம் என்கிட்ட 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து இங்கே 2, 8, 10, 17 மைனஸ் 10 = 7. ஸோ மிச்சம் இருக்கிற 7 எலக்ட்ரான்ஸை நான் டேரெக்டாக எம் ஷெல்லே கொடுத்துட்றேன். எம் ஷெல்னாலையும் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் பிடிக்க முடியும். அதனால் வந்து நான் மிச்சம் இருக்கிற 7 எலக்ட்ரான்ஸை டேரெக்டாக எம் ஷெல்லில் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நம்மளோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னதுன்னு பார்க்கணும். இப்படி தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரின் ஆட்டமுமே இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரின் ஆட்டம் நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் இருக்கும். ஸோ கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம எல் ஷெல்லையுமே வந்து 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிறது எம் ஷெல்லில் 7 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எம் ஷெல்லாம் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஏன்னா அந்த எம் ஷெல் தான் வந்து இருக்கிறதுலே கடைசியில் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம், நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி. ஸோ நம்மளோட எம் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் நான் விஇன்னு போடுறேன். விஇனா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ எம் ஷெல்லில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எம் ஷெல் தான் நம்மளோட வேலன்ஸ் ஷெல்ன்றதுனால நம்ம அதில் டைரெக்டாக வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் குளோரின் வந்து 7 ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து மெக்னீஷியம். ஸோ நான் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 12. கரெக்டாக? மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 12. அதே மாதிரி
நம்மளோட ஷெல் கான்ஃபிகரேஷன், ஸோ 12ன்றதுனால அட்டாமிக் நம்பர் 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஷெல் கான்ஃபிகரேஷன் KLMன்னு போட்டால் 2 8 2ன்னு வரும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 12 வந்துடும் டோட்டலாக. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அகெயின் வந்து நம்மளோட M ஷெல் தான். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து M ஷெல்ன்றதுனால நம்ம டேரெக்டாக நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 2ன்னு எழுதிடலாம். ஓகேவா? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 டேரெக்டாகவே நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார் எனி கிவன் ஆட்டம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனால் இது ஒரு பேசிக் கான்செப்ட். இது வந்து ரெக்வயர் பண்ணுற கான்செப்ட். மற்ற கான்செப்ட் புரியறதுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு புது கான்செப்ட் போயிடலாம். அடுத்த இருக்கிற கான்செப்ட் வந்து வேலன்சி. வேலன்சினா என்னது? வேலன்சி ரெஃபர்ஸ் டு தி கம்பைன்டு கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஓகேவா? வேலன்சி ரெஃபர்ஸ் டு த கம்பைன்டு கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம், ஸ்பெஷலி த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இட் கேன் கெயின், லாஸ் ஆர் ஷேர் வென் ஃபார்மிங் எ கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ வேலன்சினா ஒன்றும் இல்லை. வேலன்சி எப்படி நம்ம சொல்லுவோம்? வேலன்சி வந்து இட் இஸ் தி டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் டு கெயின், லூஸ் ஆர் எலக்ட்ரான். அதாவது ஒரு எலமெண்ட்டால் கெமிக்கல் பாண்டிங் ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ எலக்ட்ரான் ஷேர் பண்ண முடியுன்றது தான் நம்ம வந்து வேலன்சின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதால் எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ண முடியும், எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியுன்றது எதை பொறுத்து டிபெண்ட் ஆகும்னா ஆக்டெட் ரூல் அண்ட் டூப்ளெட் ரூல்னு சொல்லிட்டு 2 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம இந்த வீடியோவில் லேட்டர் ஸ்டேஜஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூல்ஸை வச்சு தான் வந்து இந்த எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆக போகுது, எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் ஆக போகுதுன்றது தான் வந்து டிட்டர்மைன் ஆகும். ஸோ வேலன்சி நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? ஸோ வந்து வேலன்சி எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, இஃப் ஒரு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 4. ஓகேவா? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஃப் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நான் வின்னு போட்டுக்கிறேன். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கிரேட்டர் தேன் 4 நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் கிரேட்டர் தேன் 4னா 8 மைனஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த ஷெல்லை நம்ம டேரெக்டாக வேலன்சின்னு எழுதிட முடியும். ஆனால் இஃப் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் லெஸ் தேன் 4னா வேலன்சி ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 2 ஃபார்முலா வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4க்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா then we can say that valency equals to 8 minus number of electrons in the shell. இல்லை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது 4ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா வேலன்சி ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். 4க்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாலும் நம்பர் ஆஃப் வேலன்சி வந்து 4 தான். ஈக்குவல் டு 4னா அஃப்கோர்ஸ் 4 தான். நம்ம வந்து இங்கே கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதை. ஏன்னா எதில் இன்க்ளூட் பண்ணாலும் அது கரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சாலே நம்ம ஈஸியாக வேலன்சியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேலன்சி ஈக்குவல்ஸ் டு 8 மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி வேலன்ஸ் ஷெல் இஃப் valence electrons, number of valence electrons greater than 4, and valency equals to number of valence electrons if number of valence electrons is less than 4. So நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துடலாம். வேலன்சினா ஒன்றும் இல்லை. வேலன்சி ரெஃபர்ஸ் டு தி கம்பைன்டு கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஸோ கம்பைன்டு கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஆட்டமால் எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ எலக்ட்ரான் ஷேர் பண்ண முடியும் ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ இதான் நம்ம வந்து வேலன்சின்னு சொல்லுவோம். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ வேலன்சிக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வேலன்சிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்? இப்போ நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கே நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அதை வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கார்பன் ஆட்டம். ஸோ கார்பன் ஆட்டமோட வேலன்சி என்னன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சோம்? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சோம். ஸோ நம்மளோட ஃபார்முலா படி வேலன்சி வந்து நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல்ஸ் டு 4னா நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் தட் வேலன்சி ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். நம்ம டேரெக்டாகவே வந்து வேலன்சி ஈக்குவல்ஸ் டு 4ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியும் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்க்கு. ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு 4 இருந்துச்சு. அதனால் நம்ம டேரெக்டாக வேலன்சி வந்து 4ன்னே சொல்லிட்டோம். சிம்பிளான கான்செப்ட் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த எலிமெண்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகலாம். அடுத்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து குளோரின். கரெக்டாக? ஸோ குளோரினுக்கு
வேலன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சோம், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் நம்ம கண்டுபிடிச்சது 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்ம 7ன்னு கண்டுபிடிச்சி வச்சோம். ஸோ நம்மளோட ஃபார்முலா படி என்ன வரணும், இஃப் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் greater than 4. ஸோ நம்மளோட நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 7 வந்திருக்கு. ஸோ 7 இஸ் ஆல்வேஸ் greater than 4. அதனால ஸோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கிரேட்டர் தேன் 4 இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 8 மைனஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபார்முலான்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ வேலன்சி ஈக்குவல்ஸ் டு 8 மைனஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ 8 மைனஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு 7 வந்துச்சு. அதனால் நம்ம டேரெக்டாக போடுறது வந்து நம்பர் ஆஃப் வேலன்சி ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ அதால் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியும், ஏன்னா இது ஒரு நான் மெட்டல். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது நான் மெட்டல்ஸால் கெயின் பண்ண முடியும் எலக்ட்ரான்ஸை, மெட்டல்ஸால் லூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆக்டெட் ரூல் படித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பட் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மெட்டல்ஸால் கெயின் பண்ண முடியும் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது, மெட்டல்ஸால் லூஸ் பண்ண முடியும் எலக்ட்ரான்ஸை. ஸோ இப்போ நான் வேலன்சி 1ன்னு நான் சொல்கிறேன்னா என்ன நான் சிக்னிஃபை பண்ணுறேன்னா, குளோரின் ஆட்டமால் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் அதால் கெயின் பண்ணிக்க முடியுன்றது தான். ஏன்னா குளோரின் ஒரு நான் மெட்டல். கரெக்டாக? குளோரின் இஸ் அ நான் மெட்டல். ஸோ குளோரின் ஒரு நான் மெட்டல்ன்றதுனால அதால் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்க முடியுன்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம ஒரு மெட்டலுக்குமே பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த மெட்டல் வந்து மெக்னீஷியம். கரெக்டாக? ஸோ மெக்னீஷியம்க்கு நம்ம என்ன பார்த்தோம், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் நம்மக்கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இஃப் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் லெஸ் தேன் 4, நம்ம என்ன பார்த்தோம், ஆப்வியஸ்லி 2 வந்து நம்மளுக்கு லெஸ் தேன் 4ஆக தான் இருக்க போகுது. அதனால் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல்ஸ் டு வேலன்சி நம்ம பார்த்தோம். கரெக்டாக? வேலன்சி நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளோட வேலன்சியோட வேல்யூ என்ன வரும், வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் ஈக்குவல்ஸ் டு 2. நம்ம டேரெக்டாகவே வந்து வேலன்சியோட வேல்யூ எழுதிடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெட்டல்ஸால் கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண முடியும், நான் மெட்டல்ஸால் கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மெக்னீஷியம் ஒரு மெட்டல்னு சொல்லிட்டு. கரெக்டாக? மெக்னீஷியம் ஒரு மெட்டல். ஸோ மெக்னீஷியமால் நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது கெயின் பண்ண முடியும். அதுதான் வந்து வேலன்சி சிக்னிஃபை பண்ணுது. இப்போ நான் மெக்னீஷியமோட வேலன்சி 2ன்னு சொல்கிறேன்னா அது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது அதால் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ண முடியும் டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டின்ற வார்த்தை புதுசாக இருக்கலாம், அந்த ஸ்டெபிலிட்டியும் நம்ம போக போக என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 எக்ஸாம்பிளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து க்யூரியஸாக இருந்துச்சுன்னா, இந்த வேலன்சி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் க்யூரியஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து எல்லா பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் எடுத்து அதுக்கு வேலன்சி போட்டு பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை செக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது நீங்கள் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதை வச்சே நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நான் சொன்னல ஸ்டெபிலிட்டின்னு ஒரு வார்த்தை, இந்த ஸ்டெபிலிட்டின்ற வார்த்தைக்கு எப்படி ஸ்டெபிலிட்டி அடைய போகிறோம், ஸ்டெபிலிட்டினா என்னது, எப்படி ஸ்டெபிலிட்டி அடைய போகிறோன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டெபிலிட்டினா என்னது, ஸ்டெபிலிட்டினா ஒன்றும் இல்லை, ஸ்டேபிளாக இருக்கிறது. ஸோ ஸ்டெபிலிட்டினா ஸ்டேபிளாக இருக்கிறதுன்றதுனா பேசிக்கலி நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்க போகிறீங்க. ஓகேவா? எனர்ஜி கம்மியாக இருக்க போகுது. ஸோ ஸ்டெபிலிட்டினால நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் ரொம்ப ஹைப்பராக குதிச்சுட்டே இருக்கான்னு வச்சுப்போம், இன்னொரு பையன் சட்டிலாக இருக்கான்னு வச்சுப்போம். ஸோ அந்த பையனை எந்த பையனை நம்ம ஸ்டேபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து அந்த சட்டிலாக இருக்கிற பையன், ஒரு அமைதியாக இருக்கிற பையனுக்கு, அந்த பையனுக்கு தான் வந்து ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு வைப்ரேஷன் தர மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். அந்த ரப்பர் பேண்டு அதிகமாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது, இன்னொரு ரப்பர் பேண்ட் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ எந்த ரப்பர் பேண்டுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கோ, கண்டிப்பாக அந்த வைப்ரேட் ஆகிற ரப்பர் பேண்டுக்கு தான் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வைப்ரேட் ஆகிற ரப்பர் பேண்டு தான் அன்ஸ்டேபிள்.
ஆனால் வந்து இந்த வைப்ரேட் ஆகாமல் இருக்க ரப்பர் பேண்ட் தான் நம்ம ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜி எதுக்கு கம்மியாக இருக்கோ அந்த பொருளை தான் நம்ம வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசுறது தான் இந்த ஆக்டெட் ரூல். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி கிடைக்குதுன்றதை பற்றி பேசுறது தான் இந்த ஆக்டெட் ரூல். ஸோ ஆக்டெட் ரூல்னா என்னது? ஆக்டெட் ரூல்னா ஒன்றும் இல்லை. அந்த ஆக்டெட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, அவுட்ரமோஸ்ட் ஷெல்லில், அதாவது நம்மளோட வேலன்ஸ் ஷெல்லில், வேலன்ஸ் ஷெல் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டமும் அந்த எலமெண்ட்டை அந்த மாலிக்யூல் எதனாலும் சொல்லிக்கலாம். நான் வந்து அந்த மாலிக்யூலை இந்த ஆட்டமை வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ வேலன்ஸ் ஷெல் கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது அந்த வேலன்ஸ் ஷெல்லால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எம் ஷெல் தான் என்னோட வேலன்ஸ் ஷெல்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ எம் ஷெல்லால் 8 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமமாக ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அந்த எம் ஷெல்லில் கம்ப்ளீட்டாக 8 எலக்ட்ரான்ஸுமே இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த ஆட்டமை ஸ்டேபிள்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்டெட் ரூலோட பேசிக் இதுதான். ஆனால் ஆக்டெட் ரூல் என்ன சொல்லுது? அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா தென் அதுதான் வந்து அந்த ஆட்டம் ஆர் அந்த எலிமெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஆக்டெட் ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆக்டெட் ரூல் நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கொடுத்துருக்கிறத படித்து பார்த்தாலே தெரியும். அதை வந்து நம்ம நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரியும் நோபல் கேஸஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்டேபிள்னு சொல்லிட்டு. நோபல் கேஸஸ் அதனால தான் நம்ம இனர்ட் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேஸஸ் வந்து ரியாக்டே பண்ணாது, அது ஆல்ரெடி ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தாலுமே மோஸ்ட்லி இந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், நம்மளோட ஹீலியம், நியான், அந்த நோபல் கேஸஸோட கான்ஃபிகரேஷன் உங்களால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்டெட் ரூல் வந்து எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிளாக இருந்துச்சான்னு கேட்டால் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிளாக இல்லை. அஃப்கோர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஆக்டெட் ரூலில் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி நிறைய ஃபர்தராக சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டுக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஃபஸ்ட் 2 எலமெண்ட் என்னது? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். கரெக்டாக? ஹைட்ரஜனுக்கும் ஹீலியம்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? அவுட்டர்மோஸ்ட் ஷெல் என்னது? பேசிக்கலாக அவுட்டர்மோஸ்ட் ஷெல் வந்து கே ஷெல். ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கே ஷெல்ன்றதுனால கே ஷெல்லால் மேக்ஸிமமாக 2 எலக்ட்ரான்ஸ் தான் அதால் ஹோல்டே பண்ண முடியும். ஸோ அந்த கே ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. ஸோ இந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமுக்கும் இந்த ஆக்டெட் ரூல் அப்ளிகபிளாக இல்லை, ஆக்டெட் ரூல் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக தான் நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து டியூப்லெட் ரூல்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்ட்னா 8, அதனால தான் நம்ம வந்து 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லுவோம். டியூப்லெட்னா 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ டியூப்லெட் ரூல் இதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ டியூப்லெட் ரூல் என்னது? அதோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே அது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே மூல காரணம் பேசிக்ஸாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். வேலன்ஸ் ஷெல் கம்ப்ளீட்டாக இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும், வேலன்ஸ் ஷெல் கம்ப்ளீட்டாக இல்லைனா ஸ்டேபிளாக இருக்காது. அதுதான் நம்மளோட ஆக்டெட் ரூல்னு சொல்லுது, டியூப்லெட் ரூலுமே சொல்லுது. அதே மாதிரி இந்த ஆக்டெட் ரூல் வந்து ஹெவி எலிமெண்ட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ்க்கு, கால்சியம் மேலே இது அப்ளையே பண்ண முடியல. ஸோ ஹெவி மெட்டல்ஸ்க்குமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இது ஒரு டீவியேஷன் ஷோ பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஆக்டெட் ரூலுக்கு இருந்துச்சு. பட் ரொம்ப நாளாக சயின்டிஸ்ட் வந்து இந்த ஆக்டெட் ரூல் தான் ஷெல் மாடலுக்கு யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம், வேலன்சி பற்றி பார்த்தோம். இது எல்லாத்தையும் பற்றி பார்த்ததுக்கப்புறம் we are going to see about how a chemical bond forms. ஓகேவா? நம்ம இத்தனை கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். வேலன்சி பார்த்துருந்தோம், வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்துருந்தோம், ஆக்டெட் ரூல் பார்த்துருந்தோம். இதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபைனலாக ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம், விச் இஸ் பாண்டிங் இன் NaCl. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எப்படி கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட சோடியம் ஆட்டம் இருக்குது, நம்மகிட்ட ஆல்ரெடி பார்த்த மாதிரி சோடியமோட அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு 11. ஸோ ஷெல் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 282. கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எம் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ வேலன்சி என்னது? 1. கரெக்டாக? வேலன்சி ஆஃப் சோடியம் ஈக்குவல்ஸ் 1. குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். குளோரினோட வேலன்சி வந்து 1.
ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ? ஸோ வேலன்சி மேட்ச் ஆனால் மட்டும்தான் கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வேலன்சி இங்கே 1, இங்கேயும் 1. ஸோ வேலன்சி மேட்ச் ஆனால் மட்டும் தான் கெமிக்கல் பாண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதில் அவுட்டர் மோஷனில் நம்மகிட்ட 1 எலக்ட்ரான் இருக்குது. அண்ட் நம்மளோட குளோரின் கிட்ட அவுட்டர் மோஷனில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் அது கிடச்சிடுச்சுன்னா ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் பண்ண முடியும்ல. ஏன்னா அதுக்கிட்ட ஆல்ரெடி 7 எலக்ட்ரான் அதோட அவுட்டர் மோஷனில் இருக்குது. ஸோ அது ஒரு எலக்ட்ரான்ஸ் கிடச்சிருச்சுன்னா, அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதனால் ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிடும். ஆனால் சோடியம் கிட்ட ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. ஸோ 7 எலக்ட்ரான் வாங்கிறத விட, ஸோ இப்போ அதோட அவுட்டர் மோஷனில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அது வந்து 7 எலக்ட்ரான் வாங்கிறத விட ஒரு எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா வந்து 7 எலக்ட்ரான் வாங்கிறதுக்கான எனர்ஜி ரொம்ப அதிகம். ஆனால் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணாலும் ஆக்டெட் ரூல் அப்ளைன் பண்ணுறோம். ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா நம்மளோட சோடியம் கிட்ட கே ஷெல் இருக்கும், எல் ஷெல் இருக்கும். ஸோ அதனாலே அதுக்கு ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆகிடுது. ஆனால் அதனால 7 எலக்ட்ரான் வாங்கினாலும் கம்ப்ளீட் பண்ணும். ஆனால் 7 எலக்ட்ரான் வாங்குறதோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம். ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம சோடியம் என்ன பண்ண போகுது, சோடியமும் குளோரினும் ஒரு உடன்படிக்கைக்கு வரும், ஒரு அக்ரிமெண்ட் போடும். அது என்ன பண்ணணும்னா, சோடியம் சொல்லும், நான் உனக்கு குளோரின் கிட்ட நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் தரேன், நீயும் உன்னோட ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிவிடு, நானும் என்னோட ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம 2 பேருமே ஸ்டேபிளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை குளோரின் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், சோடியம் கிட்ட அந்த கடைசி ஷெல் போயிடும். ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல், அதாவது வேலன்ஸ் ஷெல் என்னவாயிடும், நம்மளோட எல் ஷெல்லாக மாறிடும். கரெக்டாக? ஸோ எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. 2, 4, 6, 8 எலக்ட்ரான்ஸுமே கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நம்மளோட சோடியம் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இந்த உலகத்தில் எல்லா ஆட்டம்ஸ், எல்லா எலக்ட்ரான்ஸ் இல்லை எல்லா சப்ஸ்டன்சஸுமே எப்படி ஸ்டேபிள் ஆகுதுன்றதை மட்டும்தான் பார்க்கும். ஸோ நம்ம ஸ்டேபிளாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் எக்ஸிஸ்டே ஆக முடியும். அன்ஸ்டேபிளாக இருந்தால் எக்ஸிஸ்டே ஆக முடியாது. ஸோ எப்படி நம்ம இந்த உலகத்தில் ஸ்டேபிளாக இருக்கலான்றது தான் எல்லா சப்ஸ்டன்சஸுமே பார்க்கும். அதே மாதிரி தான் நம்மளோட சோடியமும் பார்த்துருக்கு. அதே மாதிரி தான் குளோரின் வந்து இப்போ என்ன நடந்துச்சு, அந்த சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துச்சுல, அந்த எலக்ட்ரானை நம்ம குளோரின் வாங்கிக்கிச்சு. ஸோ இந்த கிரே கலரில் இருக்கிறது வந்து சோடியமோட எலக்ட்ரான், ப்ளூ கலரில் இருக்கிறது குளோரினோட எலக்ட்ரான். ஸோ இந்த சோடியமோட எலக்ட்ரான், ஆனால் எல்லாமே எலக்ட்ரான் தான், டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ இந்த குளோரின் என்ன பண்ணுச்சு, சோடியம் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அதோட ஆக்டெட் ரூலை முடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம குளோரினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து எம் ஷெல். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 4 × 2 = 8. அது ஆக்டெட் ரூலையும் முடிச்சிருச்சு, குளோரினுமே ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது நடந்ததுனால என்ன ஆகும்னா, குளோரினும் சோடியமும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும் நடுவில். அந்த பாண்டு குளோரினும் சோடியமும் ஒட்டியே வச்சுருக்கோம். ஓகேவா? எப்பயுமே சோடியமும் குளோரினும் ஒட்டியே வச்சுருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு சோடியம் குளோரைடுன்ற ஒரு காம்பவுண்டே ஃபார்ம் ஆகுது.